வாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா ரெடி பண்ணுறோம். மட்டன் மசாலாவுக்கு என்னென்ன பொருள்னாக்கா 200 கிராம் மல்லி இது வறுத்து வச்சுட்டோம். ஒரு 200 கிராம் வரமிளகா, பிரிஞ்சால் இலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 10 ஏலக்காய், 40 கிராம் ஜீரக மிளகு, 40 கிராம் சோம்பு, இந்த பட்டை கிராம்பு அந்த இலை எல்லாமே சேர்த்து ஒரு 20 கிராம் வாங்கிக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 50 கிராம் உளுந்து தப்பக்க வச்சுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். உளுந்து வரத்தாச்சு அந்த மாதிரி நல்லா தவக்க வச்சுக்கோங்க. நல்லா கம்ம வாசனை வச்சு பாருங்க. அந்த மாதிரி வாசமாக இருக்கும். ஒன்று ஒன்றா தனித்தனியாகவே எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சோம்பு போடுறோம். சோம்பு கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒன்றாவே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது சூடாக எடுத்துன்னா போதும். இதுலேயே வந்து ஜீரகம் மிளகு எல்லாமே ஒன்றா வறுத்துக்கலாம். பட்டை எல்லாமே லேசாக சூடு கட்டிக்கலாம். ஏலக்காய் எல்லாமே ஒன்றா போட்டுறோம். கொஞ்சம் சூடாகிடுச்சு. கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க. கறி சூடு கட்டினா போதும். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மிளகா வந்து இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு 4 வாசி போட்டுக்கோங்க. ஒரு காய் எடுத்தாக்கா 4 உடைச்சி ஒரு 4 வாசி போட்டிங்கன்னா கசக்கும். நல்லா மொறுமொறுன்னு அவரை மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். இல்லைன்னா கறி மிளகா அந்த மிளகாய் தூளுமே சரியாக இருக்காது, கருப்பாயிடும், நல்லா இருக்காது, வாசனை வராது. சிம்மில் வச்சு இப்படி மொறுமொறுன்னு இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிட்டு காரம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம மட்டன் எடுத்து குழம்பு வைக்கும்போது போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் வந்து வீட்டில் அரைச்சி வச்சு